ஒரு ஆணும், பெண்ணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்களாக வர்றாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு, 2 பேரும் சேர்ந்து காதல் அப்படிங்கிற வலையில விழுகுறாங்க. அப்படி விழுந்து அவங்க 2 பேரும் வந்து டிராவல் பண்ணி போய்க்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில அவங்க 2 பேருக்கும் நடுவுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது அப்படின்னா, திரும்ப வந்து பேட்ச் அப் பண்ணிக்கிறதுக்கோ, திரும்ப அவங்க 2 பேரும் ஒன்றாக சேர்வதற்கான ஒரு முடிவ அவங்க 2 பேரும் தான் எடுக்கணும். அவங்க 2 பேரையும் தனித்தனியாக இங்கிட்டு 2 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அங்கிட்டு 2 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் கடந்து நம்ம சேர்ந்து இருக்கணுமா, வேணாமா அப்படிங்கிற முடிவை பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேரும் மட்டும் தான் முடிவெடுத்து சேரணுமா, பிரியணுமா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வரணும். மாறாக பிக் பாஸ் கூப்பிட்டு அவங்கள கன்ஃபெஷன் ரூம்ல உட்கார வச்சு அவங்க 2 பேருக்கும் நடுவுல மாமா வேல பார்க்கறது உண்மையிலேயே கேவலமான ஒன்று. அந்த அளவுக்கு போனதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்கும் நடுவுல மிகப்பெரிய அளவுல ஒரு சண்டை, பிரச்சனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெடிச்சு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த நபர்கள் வெளியில வந்து பாதுகாப்புக்காக இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் உள்ள போயி விஜே பார்வதி மற்றும் கமருதீன பிரிச்சு விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி, அவங்க 2 பேரும் கன்ஃபெஷன் ரூம்குள்ள போய் உட்கார்ந்து, பிக் பாஸ் அவங்க 2 பேர்கிட்டயும் பேசி, அந்த பேச்சின் முடிவுல இவங்க 2 பேருக்கும் நடுவுல இணக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இணக்கம் ஏற்பட்டதுமே கன்ஃபெஷன் ரூம்குள்ளேயே பார்வதி மற்றும் கமருதீன் ஒருத்தரை ஒருவர் கட்டி பிடித்துக்கொண்டு, சிரித்துக்கொண்டு அப்படிங்கிற மாரி, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் என்ன ஈனாவான மாரி இருக்காடா? நீங்க 2 பேரும் பிரியற மாரி பிரிவீங்க, அடிச்சுக்கிற மாரி அடிச்சுக்குவீங்க. விஜே பார்வதி நீ நாமினேஷன்ல வந்து அவன கொண்டு வருவ. என் ஃபீலிங்ஸ வச்சு அவன் விளையாடிட்டான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லுவ. நீங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை நடக்கும். உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்கு பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்குள்ள கூப்பிடுவாரு. கூப்ட்டு மானே, தேனே, பொன்மானே அப்படின்னு நீங்க எப்படியெல்லாம் காதலிச்சீங்க? உங்களுடைய உணர்வுகள் வந்து எப்படியெல்லாம் பெருக்கெடுத்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெள்ளமா ஓடுச்சு. மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய உறவுகள் மேல அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி 2 பேருக்கும் நடுவுல காதல் தீ பத்தி எரிஞ்சது. இப்ப அந்த காதல் தீ மேல தண்ணீர் ஊத்தி அணைத்தது ஏனோ? அப்படின்னு பிக் பாஸ் கேட்ட உடனே, உங்களுக்கு அவருடைய குரல கேட்ட உடனே, பழைய நினைவுகள் வந்து உங்களுடைய காதல் மனது வந்து சிறகடிக்க ஆரம்பிச்சிருச்சா? கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை அப்படின்லாம் ஒண்ணு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற கேள்விய நான் பார்வதிய பார்த்து கேட்கணும். ஏன்னா, கமருதீனுக்கு அது இல்ல. அவனுக்கு வேமா, சூசோ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சண்டை போடுவான். வெட்கமே இல்லாம பார்வதி நான் உன் கால்ல கூட வந்து விழுகுறேன் அப்படின்னு வந்து நிப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனநலம் கொண்டவன் தான் அவன். அதனால அவன வந்து நம்ம பெருசா வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது பார்வதி தான். பார்வதி மட்டும் இன்னைக்கு நைட்டு கமருதீனோட பேட்ச் அப் ஆகட்டும். அதுக்கப்புறம் இருக்கு. ஏன்னா பார்வதிக்கு ஆதரவாக, கமருதீனுக்கு எதிராக சமூக ஊடகங்கள்ல பார்வதியுடைய ரசிகர்கள், சப்போர்ட்டர்ஸ், ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து குரல் குடுத்துட்டு வர்றாங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக இருக்கிறவன் எல்லாம் உனக்கு ஆதரவு குடுக்கிறத ஒரே இரவுல தூக்கி போட்டுட்டு அவன் கூட உன்னால எப்படி சகஜமாக பழக முடியுது? அப்படிங்கிற கேள்விய நம்ம எழுப்பி தானே ஆகணும். இந்த கமருதீன் அப்படின்றவன் இந்த பார்வதி விஷயத்துல ஒவ்வொரு தடவையும் வலைய விரிக்க வேண்டியது. இந்த பார்வதி போய் அந்த வலையில வந்து விழ வேண்டியது. இதுவே அவளுக்கு பொழப்பா போச்சு. என்ன இந்த தடவ அந்த வலையில பார்வதியா போய் விழல. பிக் பாஸ் புடிச்சு தள்ளி விட்டுருக்கிறாரு. பார்வதி போய் விழுந்துட்டா. அதாவது அவனை எதிர்த்து கேம் ஆடும்போது அவளுடைய ஃபுல் பொட்டன்ஷியலும் வெளியில வந்துச்சா இல்லையா? அவ எந்த அளவுக்கு சூப்பராக இந்த பர்ட்டிகுலர் பிசிக்கல் டாஸ்க்ல டிடிஎஃப் டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. விஜே பார்வதியுடைய தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த 2 நாட்களாக தான் வெளியே வந்துட்டு இருக்கு. அது இந்த மாமா டிவிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். யாரு பிரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு பொறுக்காதாடா? 2 பேருக்கும் கனெக்ஷன் கொடுத்து மாமா வேலை பார்த்தா மட்டும்தான் உங்களால தூங்க முடியுமா? எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க. நீங்க எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க? அந்த இடத்துல 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஃபைட் வருது. 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் தாக்கிக்க போறாங்க. அப்படின்னா உள்ள ஆட்கள அனுப்பி நீங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு போறது மட்டும் தான் நீங்க செஞ்சிருக்கணும். அத விட்டுட்டு கன்ஃபெஷன் ரூம்ல 2 பேரையும் கூப்பிட்டு ஒண்ணா உட்கார வச்சு, நீங்க எப்படியெல்லாம் பழகுனீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? மறந்துட்டீங்களா? நீங்க எப்படியெல்லாம் காதோல் பண்ணீங்க? அப்படின்ற கதைய சொல்லி, அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு படத்துல இந்த செந்தில் சொல்லுவாரு. செந்தில் வந்து ஒரு பொண்ணுட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிருவாரு. என் பொண்ணுக்கு பால் உணர்ச்சிய தூண்டியிருக்காயா இவன்? அப்படிங்கிற மாரி 2 பேரையும் உட்கார வச்சு, நீ இவன எப்படி லவ் பண்ண? நீ அவனை அப்படி லவ் பண்ண. ஒரு படத்துல விவேக் போய் 2 பேருக்கு என்னடா வாக்கியா தகராறு? கட்டிப்புடி. இப்படி 2 பேரும் சேர்ந்து போங்க. இது 2 பேரும் வேற மாதிரி சமாதானம் ஆயிருச்சோ? அது மாதிரி இந்த வேலை எதுக்குடா பார்க்குறீங்க? 2 பேருக்கும் கனெக்ஷன் குடுத்து வெளியில அனுப்பியிருக்கியே பிக் பாஸ். உங்களுக்கெல்லாம் வெட்கம், மானம், சூடு, சொரணை அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இல்லையாங்கிற கேள்விய நம்ம எழுப்ப வேண்டியிருக்குல்ல? ஏன் அந்த அளவுக்கு கமருதீன் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவனா போய்ட்டான்?
அவன இந்த வாரம் எப்படியாவது ரெட் கார்டு வாங்கி குடுத்துறணும் அப்படின்னு சாண்ட்ராவும், விஜே பார்வதியும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆரம்பிச்சு அவன ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறப்ப, உள்ள புகுந்து இப்படி மாமா வேல பார்க்கறது எந்த விதத்தில நியாயம்? விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு வரைக்கும் இந்த பிரச்சனை போயிருச்சுன்னா, கமருதீனுக்கு மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆயிரும். கமருதீன் வந்து ஒரு சீரியல்ல நடிச்சிருந்தான். அந்த சீரியல் மூலமாக இந்த பர்ட்டிகுலர் ஷோவுடைய டைரக்டருக்கு ரொம்ப நெருக்கமானவன். அப்ப அவன எப்படியாவது காப்பாத்தணும். ரெட் கார்ட் அளவுக்கு போயிறக்கூடாது. அவனுடைய பேரும் இந்த வீக்கெண்டில் கெட்டு போயிடக்கூடாது. அப்போ நம்ம வந்து பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்குள்ளேயே உட்கார வச்சு இந்த பஞ்சாயத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மானங்கட்டத்தனமாக கேவலமாக ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. இந்த கமருதீனை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, டே கமருதீன், நீ இல்லாமல் அந்த பொண்ணால் ஒரு கேமை விளையாட முடியும். கமருதீன் இல்லைன்னா அங்கே இருக்கிற எல்லாரு கூடயும் விஜே பார்வதி ஒரு கேம் ஆடி வச்சிருக்கிறா. அவளால் வந்து 106 நாள் சர்வே பண்ண முடியும். ஆனால் இந்த கமருதீன் அப்படின்றவன் பார்வதியை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் ஒரு கேமை ஆடி வச்சிருக்கிறான். பார்வதி இல்லாமல் அவனுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று பார்வதியை எதிர்த்து கேம் ஆடணும், அப்படி இல்லைன்னா பார்வதியை கூட இருந்து பலவீனப்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடணும். ஒவ்வொரு முறையும் கமருதீன் மற்றும் பார்வதியுடைய விஷயத்தில் நம்ம எந்த கருத்தையுமே ரொம்ப ஹார்ஷாக வைக்காமல் கடந்து போனதற்கான காரணம் என்னென்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் வந்து ஒரு இயல்பான ஒரு உணர்வு, ஒரு ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை, அதை நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்றதுனால கடந்து போயிட்டு இருந்தோம். இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம எதிராக பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தோம். ஆனால் அந்த உறவு முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேமை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எதிராக பேச வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். பார்வதி கமருதீனோட சேர்ந்து அந்த ரூல் பிரேக்கை பண்ணி மைக்க மாட்டாமல் இருந்த இடத்துலலாம் பார்வதியை நம்ம வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தோம். அதே மாதிரி இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கை ஒட்டுமொத்தமாக பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்கும் நடுவில் இருந்த இந்த காதல் உணர்வு அப்படிங்கிறது கெடுத்து வச்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது பெரும்பான்மையான தவறு வந்து கமருதீன் செய்திருந்தாலும் கமருதீனோட சேர்ந்து பார்வதியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த 2 பேர் மேலேயுமே நம்ம வந்து குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சு தான் ஆகணும். இந்த வீக்கெண்ட் எபிசோடில் கமருதீன் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டதுக்கு, மேன் ஹேண்ட்லிங் பண்ணதுக்கு, எட்டி அந்த பாக்ஸ் எல்லாம் உதச்சி பயங்கரமாக வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே பதட்டப்படுத்தினதுக்கு, அவனுக்கு வந்து ரெட் கார்டை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நம்ம பதிவு பண்ண நம்ம பார்வதி டிசர்வ்ஸ் எ வெரி பிக் ரோஸ்ட் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பதிவு பண்ணோம். பார்வதி வந்து என்னதான் இருந்தாலும் கமருதீனுடைய நெஞ்சிலையும் அடிச்சிருக்கக்கூடாது, அதுவும் தவறு அப்படின்றதையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ நம்ம 2 பேரையுமே ப்ராப்பராக விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வீக்கெண்ட் எபிசோடில் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள் அது வரைக்கும்லாம் கொண்டு போக விட மாட்டோம். கமருதீனை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு இரவோடு இரவாக நாங்கள் மாமா வேலை பார்த்து முடிச்சு விட்ருவோம். இதை ப்ரோமோவில் கூட கொண்டு வர மாட்டோம். ப்ரோமோவில் கொண்டு வந்தால் கிரிட்டிசிசம்குள்ளே வந்துடும். எப்பட்றா நீங்கள் விஜேஎஸோட வீக்கெண்ட் எபிசோடு வரைக்கும் இந்த பிரச்சனையை போக விடாமல் பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்குள்ளே உட்காந்து நீங்கள் பஞ்சாயத்து பேச முடிக்கலாம் அப்படின்னு அவன் காரி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இதை ப்ரோமோலையே கொண்டு வராமல் ஒரு பெரிய ஃபைட்டு போயிருக்குங்க. 3 மணி நேரம் நடந்திருக்கு. விஜே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடுவில் பிரச்சனை 3 மணி நேரமாக நடந்திருக்கு. அதை ப்ரோமோவில் கூட காட்டலைன்னா என்ன அர்த்தம்? கமருதீனை அப்படியே கமுக்கமாக இந்த வீக்கெண்ட் எபிசோடில் பொத்தி பாதுகாத்து அவனை டாப் 5க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி இந்த விஜய் டிவி என்கிற மாமா டிவி மாமா வேலை பார்த்தது கடுமையான கண்டனத்திற்குரியது அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்களாகிய நீங்கள் கமருதீன் பார்வதிக்கு நடுவில் இந்த பிக் பாஸ் இறங்கி மாமா வேலை பார்த்ததை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்வதி, நீ மட்டும் கமருதீனோட பேட்சப் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. See you in the next video. Bye bye.